தெரியாமல் உங்களால் ஃப்ரெஞ்சில் ஒரு வார்த்தை கூட கதைக்க முடியாது. அது எதென்று யோசிக்கிறீங்களா? கிராமேரா? இல்லை. வாசித்து பழகிறதா? இல்லை. வாசித்து பழகிறதுக்கும் கதைக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. கான்ஜுகேஷனா? இல்லை. அது என்னன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்னா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இது தெரியாமல் ஃப்ரெஞ்சில் நீங்கள் ஒரு வார்த்தை கூட கதைக்கலான்னு ஏன் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளோத்துக்கு படிக்கிறோமோ, எவ்வளோத்துக்கு கதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோமோ, அவ்வளோத்துக்கு ஃப்ரெஞ்சில் இது முக்கிய பங்கு வகிக்குது. இதை நாங்கள் பெருசாக யாருமே கண்டுகொள்கிறே இல்லை. ஆனால் இது தெரியாத பட்சத்தில் எங்களால் ஃப்ரெஞ்சில் ஒரு சொல்லக்கூட வடிவாக சொல்ல முடியாமல் இருக்கும். அது என்னன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரெஞ்சில் உச்சரிப்பு. இது நீங்கள் இலகுவா இல்லை லேசாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த உச்சரிப்பு சரியாக இருந்தால் தான் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வெளியில் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி நாங்கள் மாறி உச்சரித்தோம்னு சொன்னால் அவைக்கு சிலவளை விளங்காமையும் போயிடும். அதே சமயம் அது வேறு ஒரு சொல்லாகவும் போயிடும். இந்த உச்சரிப்பு மிக மிக முக்கியமானது உண்டு. இப்போ நாங்கள் தமிழில் எப்படி அறுத்தொறுத்து வடிவாக உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி எல்லா மொழிகள்லேயுமே உச்சரிப்பும் மிக மிக முக்கியம். இந்த உச்சரிப்பை இப்போ சின்னல்ல இருந்து ஃப்ரெஞ்சு படிக்கிற பிள்ளைகளுக்கு அது இலகுவாக வந்துடும். இப்போ எங்களோட குழந்தைகள் தமிழை எப்படி நாங்கள் கதைக்க கேட்டு அதை மாதிரி அவை உச்சரித்து கதைக்கணுமோ அதே மாதிரி இங்கே சின்னலேருந்து வளர்கிற பிள்ளைகள் கதைக்கிறத கேட்டு கேட்டு ஃப்ரெஞ்சு மொழி அவையுமே உச்சரிப்பு சரியாக பழகி கொள்ளிடும். ஆனால் எங்கள் மாதிரியான ஆட்கள் இப்போ ஒரு 20-25 வயசுக்கு மேலே ஃப்ரெஞ்சு கதைக்கிற நாட்டுக்கு வார ஆட்கள், எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு அந்த உச்சரிப்பு மிக மிக கடினம். அது இலகில வராத ஒரு விஷயம். எப்படி நாங்கள் கதைக்க தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு சில உச்சரிப்புகளில் இப்போ வரைக்கும் எல்லாரும் பிளவிட்டு கொண்டு தான் இருப்போம். அது சரியாக எங்களுக்கு வராது. அதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் அது சரியான முறையில் உச்சரித்து அதை சொல்ல பழக வேணும். இது மிகவும் கட்டாயமான ஒன்று. நீங்கள் எக்ஸாமுகளில் கதைக்க போகிறண்டாலும் சரி, இல்லை வெளியில் ஒரு ஆக்களோட கதைக்க போகிறண்டாலும் சரி, சரியான உச்சரிப்பு மிக மிக அவசியம். இந்த உச்சரிப்பை எங்கள் மாதிரியான ஆட்கள் இலகுவாக அதை கற்றுக்கொள்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதாக நான் என்ன செய்தேனான்னு சொன்னால், ஆபேசே இதை வடிவாக உச்சரித்து பழகினேன். அது கட்டாயம் எல்லாருமே உச்சரித்து பழக வேண்டும். அது எந்த இங்கிலீஷ் மொழியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஞ்சு மொழியாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மன், எல்லாத்துக்குமே அடிப்படையாக இப்போ எங்களுக்கு ஆனா ஆவன்னா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அடிப்படையாக இந்த ஆபேசே கட்டாயம் வடிவாக உச்சரிக்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது விஷயமா என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு எழுத்துகளோடையும் இன்னொரு எழுத்தை சேர்த்து அது ரெண்டையும் முதல் உச்சரித்து பழகணும். எப்படி வருமண்டு இப்போ ஆன்னு சொன்னால் தனியாக ஒரு ஆவை சேர்த்து நாங்கள் உச்சரிப்போம். இதே பேன்னு சொன்னால் பேயோட ஆவை சேர்த்து என்னண்டு உச்சரிப்போம். நாங்கள் ரெண்டு எழுத்துக்களாக சேர்த்து அதை உச்சரித்து பழகணும். அதுவுமே சரியான முறையில் நாங்கள் உச்சரித்து பழகின பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், மூன்று எழுத்துக்களாக சேர்த்து அல்லது 4 எழுத்துக்களாக சேர்த்து அல்லது ஒரு சொல்லியை எப்படி பிரித்து உச்சரிக்கிறது என்று நாங்கள் அதை சொல்லி பயிற்சியாக செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் கிராமர் படிக்கிறீங்களோ, எப்படி நீங்கள் எழுதுறதுக்கு பழகிறீங்களோ அதே மாதிரி இந்த உச்சரிப்புக்கண்டு கட்டாயம் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்யாமல் எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு உச்சரிப்பு இலகில வராது.
ஒவ்வொரு சொல்லாக நீங்கள் உச்சரித்து அழகாக அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி உச்சரித்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாக்கியமாக நீங்கள் உச்சரித்து வாசிச்சும் கதைச்சும் பழகணும். நீங்கள் வாசிக்க சில சமயம் சரியாக வாசிப்பீங்க, அதே சமயம் கதைக்கும்போது பதட்டத்தில் அந்த உச்சரிப்பு உங்களுக்கு சரியாக வராது. ஒரு சொல்லியோ இல்லை ஒரு வசனத்தையோ 2 தரம் அல்லது 3 தரம் சொல்ல வேண்டி வரும். இதே நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இந்த உச்சரிப்பு எனக்கு சரியாக வராமல் இருந்த காலத்தில் எனக்கு கதைக்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும். நாங்கள் கதைக்க கூச்சப்படுறதுக்குரிய காரணத்தில் இந்த உச்சரிப்பும் மிகவும் முக்கியமாக இருக்குது. நாங்கள் உச்சரிக்க அது அவைக்கு சில விளங்காமல் இருக்கும். அடுத்த தரம் எங்களுக்கு கூச்சம் வந்துடும். சில சமயம் அது வேறு சொல்ல அவைக்கு விளங்கிடும். அப்போ நாங்கள் கட்டாயம் உச்சரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி நாங்கள் கவனம் செலுத்தினாத்தான் நாங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ கதைக்க தெரிஞ்சாலும் சரி, வடிவாக அதை தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாக்கியமாக கதைச்சு உச்சரித்து எல்லாம் பார்த்த பிறகு ஒரு பந்தி ஒன்று எடுத்து அதை வடிவாக உச்சரித்து நீங்கள் 3 சொல்லாகவும் போட்டு உச்சரிக்கலாம், இல்லை ஒவ்வொரு சொல்லாகவும் போட்டு உச்சரிக்கலாம். அப்படி உச்சரித்து இல்லாட்டி எழுத்துக்களாகவும் உச்சரிக்கலாம். உச்சரித்து போட்டு நீங்கள் அந்த சொல்லை வடிவாக பொறுமையாக வாயால் சொல்லி பார்க்கணும். முதலே அவசரப்பட்டு சொல்லி பார்க்காம நான் வேகமாக கதைக்கணும் இல்லை வேகமாக உச்சரிக்கணும்னு சொல்லி பார்க்காம பொறுமையாக அந்த சொல்லை நீங்கள் உச்சரித்து பார்க்கணும். அதே சமயம் அதையுமே நீங்கள் கதைச்சுமே பார்க்கணும். அப்படி கதைச்சு பார்த்தீங்கன்னா தான் எந்த இடத்துல போனாலுமே உங்களுக்கு அது உடனடியாக ஒரு பதட்டம் இல்லாமல் வேகமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். பெரும்பாலான ஆட்கள் இந்த உச்சரிப்பை கவனத்தில் எடுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த உச்சரிப்பு இல்லாமல் நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஒரு வார்த்தை கூட கதைக்க முடியாது என்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலான பேர் ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு கூச்சப்படுறதுக்குரிய காரணம் இந்த உச்சரிப்பு சரியாக இல்லாதது தான். அதால் நீங்கள் இந்த உச்சரிப்பில் மற்ற விஷயத்தில் இப்போ ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு எவ்வளோ கவனம் செலுத்துகிறீங்களோ அதே மாதிரி உச்சரிப்பிலையும் மிகுந்த கவனம் எடுத்து அதையுமே பயிற்சி செய்து பழகுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ஃப்ரெஞ்சை எப்படி தமிழை மாதிரி எழுத்து கூட்டி வாசிக்கிறேன்னு. அந்த லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.